இன்றைக்கி சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரிலேருந்து ஒரு சின்ன டிப்ஸு, காம்படிஷன் பேஸ்டு கொஷின் 2 செகண்ட்ஸில் பார்த்துடலாம். த ரோல் ஆஃப் கேட்டலிஸ்ட் ஈஸ் டு சேஞ்ச். கேட்டலிஸ்ட் வந்து எதை சேஞ்ச் பண்ணும்? கிவ்ஸ் எனர்ஜி ஆஃப் ரியாக்ஷன், என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன், ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். அண்ட் தேர்ட் ஆப்ஷன் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் ரியாக்ஷன். இதில் நீங்கள் எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. கேட்டலிஸ்ட் வந்து எப்போவுமே த ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும், இல்லைன்னா டிக்ரீஸ் பண்ணும். அதுதான். அப்போ உங்கள் ரேட் சம்மந்தமாக வந்திருக்க ஆப்ஷன் எது? தேர்டு தான், ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஏன்னா இது ஹரினியஸ் ஈக்குவேஷனில் பாருங்கள், ரேட் கான்ஸ்டன்ட் வரும். அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். வேறு எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. கிவ்ஸ் எனர்ஜி ஆஃப் ரியாக்ஷன், என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன், ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட், இதெல்லாம் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் reaction. Next, second question. In the presence of catalyst, the heat absorbed during the reaction. Heat evolve ஆகிறது, ஹீட் அப்சார்வ் ஆகிறது எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா, ரிமைன்ஸ் அன்சேஞ்சா? மேபி இன்க்ரீஸ்ட் ஆர் டிக்ரீஸ்டு, ரிமைன்ஸ் அன்சேஞ்சு. ஏன்னா வந்து லீச்சார்ட்ல பிரின்சிபல் என்ன சொல்கிறதுனா, ஃபார்வர்டு ரியாக்ஷன் வந்து எக்ஸோதெர்மிக்காக இருந்தால் பேக்வேர்ட் ரியாக்ஷன் எண்டோதெர்மிக். அதனால் ஹீட்டு எவால்வ் ஆனாலும் அப்சார்ப் ஆனாலும் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச். எப்போ? கேட்டலிஸ்ட், இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த கேட்டலிஸ்ட். தேங்க்யூ சில்ட்ரன்.